முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் வந்து திமுகவில் இருந்திருக்காரு. ஒரு கட்சியில் இருந்து 3 வாட்டி முதலமைச்சராக இருந்து இன்னொரு கட்சியில் இணைவது இதான் முதல் முறை அப்படின்னு சொல்றாங்க. ஓபிஎஸ்ஐ பொறுத்தவரை கடைசி நிமிடம் வரை வந்து நான் அதிமுகவோடு இருக்கிறதுக்காக தான் ஃபைட் பண்ணார். ஓப்பனாகவே பேசினாரு, டெல்லி வரைக்கும் போய் பேசினாரு, பாஜகவோடு பேசினாரு. அப்படி இருந்தும் கூட எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அவரை உள்ள அலோவ் பண்ண மாட்டேங்கிறது ரொம்ப திட்டவட்டமாக இருந்தார். வேறு வழி இல்லை, அரசியல் பண்ணி ஆகணும். 2-3 முறை முதலமைச்சராக இருந்து அரசியல் பண்ணி தான் ஆகணும். அப்ப தன்னுடைய தாய் கழகமான திமுகவுக்கு அவர் போய் சேர்த்திருக்கிறாரு. இது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது, எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். திமுகவில் இவர் இணைந்தது திமுகவுக்கு எவ்வளவு பெரிய பலம் சேர்க்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, கண்டிப்பாக தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த முக்குளத்தூர் சமூகத்தினுடைய வாக்குகள்ங்கிறது அதிமுகவினுடைய பேஸ் ஓட் பேங்க். அதுதான் அது வந்து சசிகலாவினுடைய வெளியேற்றத்திற்கு பிறகு அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது வந்து பலகீனமாயிட்டு இருக்கு. ராமநாதபுரத்தில் கிட்டத்தட்ட 3 லட்சம் ஓட்டு வாங்கினார். ஓபிஎஸ் தனியாக நின்று பலாப்பழ சின்னத்தில் நின்று 10 ஓபிஎஸ் நின்றாங்க. அதே போல பன்னீர்செல்வங்க பேர்ல 10 பேர் இருந்தும் கூட ஒரு 3 லட்சம் ஓட்டு வாங்கினார். அந்த ஓட்டு யார் ஓட்டுனா அதிமுக ஓட்டு. அப்ப கண்டிப்பாக தென் மாவட்டங்கள்ல அதிமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவை கொடுக்கும். அதை திமுக சரியா பயன்படுத்தும். ஓபிஎஸ் அவர்கள் வந்து தாவேக்கால இணையறதா ஒரு செய்தி வந்து நிலையில வந்து திமுகவில் சேர்ந்ததுக்கான காரணம் இல்லை, தாவேக்கா பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் பையன்லாம் தீவிரமான விஜய் ஃபேன். அவர் தாவேக்காவில் முதல்ல ஆரம்பத்துலேருந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தார், அங்கே தான் இருந்தார். அதற்கு பிறகு இவர் ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் தாவேக்காவுக்கு போகிற நிலைப்பாட்டில் இருந்தார். சொல்லப்போனால் விஜயும் ஓபிஎஸ்ஸுமே ஒரு மீட்டிங் நடந்துச்சு. ஆனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, செங்கோட்டையன் போய் அங்கே இருக்கக்கூடிய ஃபீட்பேக் கொடுத்துருக்காரு. இங்கே வந்து நீங்களாம் வந்து இங்கே மேட்ச் பண்ண முடியாது, எங்களோட மிங்கிளாகி போகிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி அவருடைய மனக்குமுறலை அங்கே கொட்டியிருக்கிறாரு. அப்புறம் வந்துடாதீங்க அண்ணே, இங்கே நானே என்னையே வச்சு சுத்த வச்சு போடுறானுங்க அப்படின்னோடனே அதுக்கு பிறகுதான் அவர் வேறு முடிவு இல்லாமல் திமுக தான் சரியான சாய்ஸாக இருக்கும். தமிழர் கழகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இருக்கும் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் சுபேர் அவர்கள். சார் வணக்கம். முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் வந்து திமுகவில் இருந்திருக்காரு. ஒரு கட்சியில் இருந்து 3 வாட்டி முதலமைச்சராக இருந்து இன்னொரு கட்சியில் இணைவது இதான் முதல் முறை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நடவடிக்கையை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு அதிமுக இன்னைக்கு வந்து பல பிளவுகளாக இருக்குங்கிறது பார்க்குறோம். இப்போ அன்றைக்கி அந்தமாக வைத்திருந்த கொள்கையும் இன்றைக்கு இல்லை. அந்த கட்சியில் முழுவதும் பாஜகவினுடைய ஒரு அணியாக, ஒரு பிரிவாக அதிமுக இன்னைக்கு மாறி நிற்குது. 2வது எடப்பாடி பழனிசாமியினுடைய பிடிவாதம் தொடர்ந்து தோல்வி அடைந்து கொண்டிருந்தாலும் கூட தன்னுடைய கட்சி நிர்வாகிகளே தக்க வச்சுக்கிற முடியும். இன்னைக்கு பார்த்தா கூட்டமாக வெளியேறிட்டு இருக்காங்க. மைத்ரேயன் போயிருக்கிறாரு, செங்கோட்டையன் போயிருக்கிறாரு, அன்வர் ராஜா போயிருக்கிறாரு, ஜேசிடி பிரபாகரன் போயிருக்கிறாரு, கூப்பாக்கு, எல்லாமே அந்தந்த பகுதிகளில் ஒரு செல்வாக்குள்ள தலைவர்கள். அப்போ கட்சி ஒன்றும் கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறவரால் முடியல. இவருடைய தனிப்பட்ட ஈகோ அங்கே தடுக்குது. அதனால கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் பலகீனமாகிட்டே போகுது. அதனால இவர் வழி இல்லாமல் இவர் வேறு முடிவு எடுக்க சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்கிறார். இருந்தாலும் கூட ஓபிஎஸ்ஐ பொறுத்தவரை கடைசி நிமிடம் வரை வந்து நான் அதிமுகவோடு இருக்கிறதுக்காக தான் ஃபைட் பண்ணார். ஓப்பனாகவே பேசினாரு, டெல்லி வரைக்கும் போய் பேசினாரு, பாஜகவோடு பேசினாரு. அப்படி இருந்தும் கூட எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அவரை உள்ள அலோவ் பண்ண மாட்டேங்கிறது ரொம்ப திட்டவட்டமாக இருந்தார். வேறு வழி இல்லை, அரசியல் பண்ணி ஆகணும். அதாவது அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் சித்தாந்த ரீதியாக வேறுபாடெல்லாம் கிடையாது. ரெண்டுமே அண்ணாவையும் பெரியாரையும் கொள்கையாக ஏற்றுக்கொண்ட கட்சி தான். இந்த கட்சி எப்படி உருவாகுதுன்னே முதல்ல பார்க்கணும். அதிமுக வந்து எம்ஜிஆர் அவர்களும் கலைஞர் அவர்களுக்கும் ஏற்பட்ட ஒரு சின்ன விரிசல் தான் வேறொரு கட்சியாக உதயமாகுது. எம்ஜிஆர் வந்து அதே திமுகவில் பொருளாளராக இருந்தார், சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். கலைஞருக்கும் அவருக்கும் ஒரு சின்ன மோதல் ஏற்படுது. அதனால் அவர் வெளியேறாரு. அதனால் ஒரு கட்சி உருவாக்குறாரு. இப்போ எம்ஜிஆர் இல்லை, நம்மாவும் இல்லை. அப்போ அவங்களுடைய தாய் கழகமான திமுகவில் போய் சேரதுல வந்து பெரிய தெய்வ குத்தம்லாம் கிடையாது. வேறு சித்தாந்தத்தில் உள்ள ஒரு இயக்கத்தோட போய் சேர்ந்தா தான் நீங்கள் வந்து இந்த கொள்கையை விட்டுட்டு போயிருக்கீங்களே. காங்கிரஸில் இருக்கிறவங்க நீங்கள் பிஜேபியில் இருக்கிறாங்க போய், அதுதான் நேரெதிர் சித்தாந்தம். அதைத்தான் நம்ம விமர்சனம் பண்ணணும். வெறும் 3 முறை முதலமைச்சர் அந்தமா இருக்கிறப்ப 2 முறையும், அந்தமா மறைந்தது பிறகு 1 முறையும், 3 முறை முதலமைச்சராக இருந்தார். அந்தமா இருக்கிற வரைக்கும் அந்தமாவுக்கு ஒரு விசுவாசமுள்ள ஒரு நபராக இருந்தார். 2 முறை முதலமைச்சர் பதவி கொடுத்தாங்க, அப்படியே திருப்பி கொடுத்தார். அந்த நேரங்களில் கரெக்டாக இருந்தார். அதற்கு பிறகு அந்தமா மறைவுக்கு பிறகு பாஜகவினுடைய பேச்சை கேட்டு தர்ம யுத்தம் நடத்தி கட்சிக்குள் பிளவு ஏற்பட்டு குழப்பம் ஏற்பட்டு அதுக்கு எந்த பாஜகவை நம்பி போனாரோ அந்த பாஜகவை இவர் கை கழுவி விட்டுச்சுப்பார். அப்ப இவர் ஒரு அரசியல்ல நீங்க வேற என்ன செய்யறதுன்னு தெரியாம தடுமாறிட்டு இருக்கப்போ ஒரு அரசியல் செய்யணும். 2-3 முறை முதலமைச்சராக இருந்து அரசியல் பண்ணித்தான் ஆகணும். அப்ப தன்னுடைய தாய் கழகமான திமுகவுக்கு அவர் போய் சேர்த்திருக்கிறாரு. இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். திமுகவில் இவர் இணைந்தது திமுகவுக்கு எவ்வளவு பெரிய பலம் சேர்க்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, கண்டிப்பாக தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த முக்குளத்தூர் சமூகத்தினுடைய வாக்குகள்ங்கிறது அதிமுகவினுடைய பேஸ் ஓட் பேங்க். அதுதான் அது சசிகலாவினுடைய வெளியேற்றத்திற்கு பிறகு
அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது வந்து பலகீனமாகிட்டு இருக்கு. இப்போ அந்த அம்மையார் ஜெயலலிதாவாக இருக்கட்டும், எம்ஜிஆராக இருக்கட்டும், தென் பகுதிகளில் தான் நிற்பாங்க. ஆண்டிப்பட்டி தொகுதியில் தான் போப்பாங்க. அருப்புக்கோட்டையில் நின்றார் எம்ஜிஆர், இந்த மாதிரி ஆண்டிப்பட்டியில் நின்றாங்க. அப்போ அந்த பகுதிகளில் தான் வந்து ரொம்ப வலுவாக இருந்தது அதிமுக. அப்போ சசிகலா கை ஜெயலலிதாவுடைய கை வந்த பிறகு சசிகலா தான் பின்னாடி பண்ணாங்க. அவங்க தான் பவர் சென்டர். முதலமைச்சர், சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், கட்சி நிர்வாகிகள் போடக்கூடிய அளவுக்கு எல்லாமே அவங்க தான் பார்த்தாங்க. கடந்த 30 வருஷமா ஒட்டுமொத்த அதிமுகவும் சசிகலாவினுடைய கட்டுப்பாடு தான் இருந்துச்சு. அந்த மாதிரி ஜெயலலிதா இருந்தாலும் கூட இவங்க தான் வந்து பவர் சென்டர். இவங்க டிசைட் பண்றவங்க தான் அங்கே எம்எல்ஏ ஆக முடியும், எம்பி ஆக முடியும். அப்படி இருந்த பவர் சென்டரை எடப்பாடி பழனிசாமி பறித்துட்டாருங்கிற ஒரு கோபம் அவங்களுக்கு. அப்போ அந்த கோபத்தின் வெளிப்பாடாக தான் ராமநாதபுரத்தில் கிட்டத்தட்ட 3 லட்சம் ஓட்டு வாங்கினார். ஓபிஎஸ் தனியாக நின்று பலாப்பழ சின்னத்தில் நின்று 10 ஓபிஎஸ் நின்றாங்க. அதே போல பன்னீர்செல்வங்க பேர்ல 10 பேர் இருந்தும் கூட ஒரு 3 லட்சம் ஓட்டு வாங்கினார். அந்த ஓட்டு யார் ஓட்டுனா அதிமுக ஓட்டு. அதிமுக ஓட்டு கோபத்தில் இருக்கிறது. அந்த கோபத்தின் வெளிப்பாடாக தான் ஓபிஎஸ் தாங்க. அப்ப கண்டிப்பாக தென் மாவட்டங்கள்ல அதிமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவை கொடுக்கும். இவர் ஒரு பின்னடைவை ஏற்படுத்துறாரு. சமீபத்துக்கு சில நாட்களுக்கு முன்னாடி சசிகலா பேசியிருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி துரோகம் பண்ணாரு, எனக்கு ஏகப்பட்ட இடைஞ்சல் கொடுத்தாரு, என் உயிருக்கே ஆபத்தான சூழ்நிலை எல்லாம் கூட வந்துச்சுன்ற மாதிரிலாம் அவங்க பேசுறாங்க. அப்ப இதெல்லாம் வந்து அதிமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு. அதை திமுக சரியா பயன்படுத்து. திமுக கூட்டணி வலுவாக இருந்தாலும் கூட ரொம்ப கவனமாக 4 முனை போட்டி நடக்குது. இதுல வாக்குகள் சிதறடிச்சிடக்கூடாது, சிதஞ்சிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக பொறுமையாக ஒவ்வொரு அடிக்கும் திமுக எடுத்து வைக்குது. திமுகவுக்கு ஒரு கெயின் தான். இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஓபிஎஸ்க்கு விழுந்தது எல்லாமே அதிமுகவோட ஓட்டு அப்படின்னு சொன்னீங்க. அந்த அதிமுக ஓட்டு இப்போ வந்து ஒரு டிஎம்கேல சேர்ந்ததுனால அது டைரக்டா கன்வெர்ட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? இப்போ 3 லட்சம் ஓட்டு அப்படி அதிமுகக்காக விழுந்த ஓட்டு ஓபிஎஸ் வந்து டிஎம்கேல சேர்ந்ததுக்கு அப்புறம் அது முழுமையா வந்து இன்னைக்கு இருக்கிற அதிமுக இல்லைங்கிறதான அவங்களுடைய குற்றச்சாட்டு. இப்ப அவங்க போடலைன்னா திருப்பி அதிமுக போட்டுருவாங்களா? அவங்க அதிமுக எதிர்த்து தான் ஓட்டு போறாங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அதிமுக இன்னைக்கு இருக்கிற அதிமுக நம் நினைத்த அதிமுக இல்ல. எம்ஜிஆர் உருவாக்கி அதிமுக இல்ல. அந்த அம்மா வழி நடத்திய அதிமுக இல்ல. எடப்பாடி பழனிசாமி மொத்தமா கட்சியை தன் கட்டுப்பாட்டில் எடுத்துக்கிட்டாருங்கிற கோவத்தில் விழுந்த ஓட்டு தான். அப்ப தனியா நிக்கிறப்ப கூட அடிஷனலா ஒரு ஒரு கட்சி வருதுங்கும் போது அது கூடுதல் பலம் தானே. அப்ப வெற்றி வாய்ப்பை பக்கத்துல போகக்கூடிய அளவுக்கு ஒரு கூட்டணியாக தானே இருக்கும். அது இல்லை, அதிமுக ஓட்டு எல்லாமே திமுக எதிர்ப்பு ஓட்டாக தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். எல்லாம் அது அப்படிதான் வந்து கன்சாலிடேட் பண்ணப்படுது. அப்படி இருக்கும்போது அந்த அதிமுக ஓட்டு டிஎம்கே ஓட்டா மாறுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அந்த அதிமுக ஓட் பேங்கே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சிதைஞ்சிக்கிட்டு இருக்குங்கிறதா உண்மை. ஏன் தாவேக்காவுக்கு போகிறாங்க, திமுகவுக்கு வர்றாங்க, வேறு கட்சிகளுக்கு ஏன் போகிறாங்க? ஏன் அதிமுக பல இடங்கள் டெபாசிட் போச்சு? இப்போ ஆண்டிப்பட்டி தொகுதி எடுத்துங்க. ஆண்டிப்பட்டி தொகுதியை பொறுத்த வரைக்கும் அந்த அதிமுகவுடைய கோட்டை. ஆனால் கடந்த 2 முறை திமுக ஜெயிக்குது. ஏன் ஜெயிக்குது? எம்ஜிஆர் நின்ற தொகுதி, ஜெயலலிதா அவர்கள் நின்ற தொகுதி, அங்கே 2 முறை ஜெயிக்கிறாங்க, தொடர்ந்து ஜெயிக்கிறாங்க. அதிமுக ஓட்டு பழைய அதிமுக இல்லை அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுட்டாங்க. இப்போ அந்த ஓட்டு செதறுது, வேறு கட்சிகளுக்கு போகுது, திமுகவுக்கு போகுது, வேற கட்சிகளுக்கு போகுது, செதறு. ஸ்ரீரங்கம் எடுத்தது. ஸ்ரீரங்கத்தில் வந்து திமுக ஜெயிச்சதே கிடையாது. 1996 ஒரே ஒரு முறை தான் ஜெயிச்சிருக்கு. இப்போ 2021 திமுக வந்து ஸ்ரீரங்கத்தில் ஜெயிச்சிருக்காங்க. அதிமுகவுக்கு ரொம்ப கோர் ஓட் பேங்க் உள்ள அதிமுக பாஜக பேஸ் ஓட் பேங்க் அது. அங்க திமுக ஜெயிக்குது. 2021 அதிமுக பாஜக கூட்டணி இருந்தாலும் ஸ்ரீரங்கத்தில் திமுக ஜெயிக்குது. ஒரு 10,000 ஓட்டுல ஜெயிக்கிறது. அப்ப அந்த ஓட்டுங்கிறது அதிமுக ஓட்டு வந்து சாலிடான ஓட்டு வந்து ஸ்பிளிட் ஆயிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பிளிட் ஆயிட்டு இப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா குறிப்பிட்ட ஆட்கள் ஓட்டை பிரிக்க ஆரம்பிச்சு. இப்போ திருச்சியை பார்த்தீங்கன்னா அந்த முத்திரையார் சமூகத்தினுடைய வாக்குகள்ல வந்து கூப்பா கிருஷ்ணன் அவர் பிரிக்கிறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்கள் ஓபிஎஸ் சசிகலா அவங்க பிரிக்கிறாங்க. கொங்கு பகுதியில் பார்த்தா அவர் செங்கோட்டையன் அவர் ஒரு பக்கம் பிரிப்பார். இப்படி எல்லாமே ஓட்டுகள் வந்து பிரியக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கு. அப்படிங்கிற ஓட்டு பிரிஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஓபிஎஸ் அவர்கள் வந்து தாவேக்கால இணையறதா ஒரு செய்தி வந்த நிலையில வந்து திமுகவில் சேர்ந்ததுக்கான காரணம் இல்லை. தாவேக்கா பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸோடைய பையன்லாம் தீவிரமான விஜய் ஃபேன். அவர் தாவேக்காவில் முதல்ல ஆரம்பத்துலேருந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தார், அங்கே தான் இருந்தார். அதற்கு பிறகு இவர் ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் தாவேக்காவுக்கு போகிற நிலைப்பாட்டில் இருந்தார். சொல்லப்போனால் விஜயும் ஓபிஎஸ்ஸுமே ஒரு மீட்டிங் நடந்துச்சு. ஒரு நல்ல நாள் பார்த்து அனௌன்ஸ் பண்ணுற அளவுக்கு தான் இருந்தாங்க, எனக்கு தெரிஞ்சு நல்லா தெரியும். ஆனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னா செங்கோட்டையன் போய் அங்கே இருக்கக்கூடிய ஃபீட்பேக் கொடுத்துருக்காரு. இங்கே வந்து நீங்களாம் வந்து இங்கே மேட்ச் பண்ண முடியாது, இவங்களோட மிங்கிளாகி போகிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி அவருடைய மனக்குமுறலை அங்கே கொட்டியிருக்கிறாரு. அப்புறம் வந்துடாதீங்க அண்ணே, இங்கே நானே என்னையே வச்சு சுத்த வச்சு போடுறானுங்க அப்படின்னோடனே அதுக்கு பிறகு தான் அவர் வேறு முடிவு இல்லாமல் திமுக தான் சரியான சாய்ஸாக இருக்கும். ஏன்னா திமுகவில் பார்த்தீங்கன்னா 10 அமைச்சர்களுக்கு மேலே அதிமுக அமைச்சர்கள் தான் இருக்கிறாங்க. இப்போ இவரை போகிறப்ப ஒரு கண்ணியமாக வச்சுக்கிடுவாங்க, தனக்கு ஒரு மரியாதைக்கான இடம் இருக்கும் அப்படின்னு நினச்சாரு. அதுக்கு அதையும் இன்னைக்கு அவர் முடிவு பண்ணியிருக்காரு. அந்த தாவேக்காவுக்கு போகிறதுக்கான கேப்பு தான் இவ்வளோ நாள் ஓடிட்டு இருந்துச்சு. தாவேக்காவுக்கு போகிற ஐடியாவில் தான் இருந்தார். செங்கோட்டையன் கொடுத்த சில இன்ஃபர்மேஷன் வந்து அவரை யோசிக்க வச்சிருச்சு. அதனால் இப்போ திமுக வந்து நேற்று வந்து முன்னாள் அமைச்சர் வேலுமணி பேசும்போது தாவேக்கால போய் சேர்ந்த சிலர் வந்து திரும்ப வர ரொம்ப ரெடியாக இருக்காங்க, திரும்ப வந்து கூப்பிட்டு நாங்கள் உரிய மரியாதை கொடுத்தா திரும்ப வர ரெடியாக இருக்காங்க, அவங்கள
அவங்களால அங்கே சமாளிக்க முடியல அப்படிங்கிற மாதிரியான. அதான் செங்கோட்டையன் தான். செங்கோட்டையன் அங்கே வந்து அவருக்கான ஒரு அங்கீகாரம் அங்கே இல்லை. இப்போ ஒரு 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 இன்விடேஷன் வருது, ஒரு இன்ஃபர்மேஷன் வருது அப்படின்னா பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த்னு போட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்து 3வது இடத்துல தான் இவர் பேரை போடுறாங்க. இவர் 50 வருஷம் அரசியல்வாதி, அதிமுகவில் பல்வேறு பதவிகளில் இருந்தவர், இப்பயும் சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்தவர், ரிசைன்மெண்ட் தான் வந்திருக்காரு. அப்படிங்கும்போது அவர் அல்லாத கீழே இருக்கிறார். அதுவே அங்கே வந்து ஒரு சீனியர் ஆட்களுக்கு அங்கே ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. அங்கே என்ன பண்ணுவாங்க, நான் தானே மன்றத்துலேருந்து இருக்கேன், ஏன் பேரை தான் முதல்ல போடணும்பாங்க. இப்போ அதனால செங்கோட்டையன் மாதிரியான ஆட்களுக்கே ஒரு தர்ம சங்கடமாக இருக்குது. ரெண்டாவது அவங்களுடைய அரசியல் உங்களுக்கு புதுசாகவும் இருக்குது, கண்ட்ரோல் பண்ணவும் முடியல. அதனால் திரும்பி போயிடலாமாங்கிற ஒரு ஆச்சுவேஷனில் கூட இருக்கார் போல. அநேகமாக பேசியிருப்பார் அப்படிங்கிறது தான் வரக்கூடிய செய்தியாக இருக்குது. அதனால தான் அந்த செய்தியை யோசிச்சதுக்கு பிறகு தான் ஓபிஎஸ் வந்து இந்த முடிவு எடுத்துக்காரு, திமுகவுக்கு போனங்கிற முடிவு எடுத்துக்கிறாரு. இன்று பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது அதை மறுத்திருக்காரு செங்கோட்டையன் அவர்கள். இல்லை, அது இப்போ முடிவு பண்ணாதபடி எப்படி சொல்லுவார், அது ஓப்பனாக ஒரு ஆஃப்டர் ரெக்கார்டாக பேசினதை வந்து ஒரு வெளிப்படையாக சொல்லிட்டாரு. அது வரக்கூடிய காலங்கள்லாம் சொல்லுவாங்க. சில சினிமா நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அவருக்கும் பிறந்து இருக்கான்னு கேட்டாங்க, இல்லைன்னு இருப்பாங்க. கடைசியில் பார்த்தா 2 பேரும் திருமணம் பண்ணிட்டு வந்து நின்றுருப்பாங்க. அப்போ ஒரு மனக்குமுறலே அவர் சொல்லியிருக்கலாம், வேணும் பண்ணிட்டேன், இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு. அப்போ ஏன்னா அங்கே இருக்கிறீங்க, வாங்க நான் வேணா இவர்கிட்ட பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் நடந்திருக்கலாம். ஆனால் அது வந்து முடியாத வரைக்கும் சொல்ல முடியாதுல்ல, அதனால அவர் மறுத்திருக்கலாம். காங்கிரஸ் டிவிக்கு இடையான கூட்டணி பேச்சுவார்த்தை வந்து நடந்ததா ஒரு செய்தி வந்துச்சு. அந்த கூட்டணிக்கான சாத்தியம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த செய்தியை முதல்ல ஃபால்ஸ் நியூஸ் தான். ஏன்னா தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு எல்லாம் தகவலாக தான் இருக்கும், அதிகாரப்பூர்வமான செய்தியே இருக்குது. தாவேக்கா ஒரு 3 விஷயத்தை வச்சு தான் ஒரு அரசியல் கட்சியை நடத்துகிறாங்க. சோஷியல் மீடியா, நரேஷன் செட் பண்ணுறது, செய்திகளை கசிய விடுறது, இந்த 3 தான் அவங்க பேஸ். கொள்கை சொல்லியோ, மக்களை சந்திச்சோ, ஓட்டு கேட்டோ, பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியோ, கூட்டணியை வலுப்படுத்தியோ அவங்க பண்ண மாட்டாங்க, செய்திகளாகவே கசி விட்டே இருப்பாங்க. நேற்று காலையிலிருந்து எல்லா தொலைக்காட்சிகளையும் அப்படி ஒரு செய்தி போச்சு, தாவேக்கா டிவிக்கே பேசிட்டாங்க, ராகுல் காந்தி விஜய் பேசிட்டாங்க, கூட்டணி முடிவாயிடுச்சு, 100 சீட்டு வரைக்கும் பேசுகிறாங்க. ஆனால் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை மறுக்கிறார். அப்படி ஒரு சம்பவமே நடைபெறல, ஒரு தவறான செய்தி ஏன் போடுறீங்க, நாங்கள் கூட்டணிக்கு சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறோம், நாளைக்கு வந்து நாங்கள் வந்து 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்த போகிறோம் அப்படின்னு அவர் மறுக்கிறார். அதாவது பதவியில் இருக்கக்கூடியவர், தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் தான் பொறுப்பு, அவர் மறுக்கிறார். அப்படி ஒரு சம்பவம் நடக்கலைங்க, யாரும் உங்களுக்கு இந்த செய்தியெல்லாம் சொல்றாரு. இப்போ அவர் சொல்றதை விட்டுட்டு இன்னொரு பக்கம் வாங்க, காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்டுட்டு இருக்காங்க. திமுக தரப்புல இருந்து அது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. முதலமைச்சர் திட்டவட்டமாக நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்லை, தமிழ்நாட்டில் அந்த ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகாதுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சொன்னதுக்கு பிறகுதான் 2 முறை பேச்சுவார்த்தை நடத்துது. அப்போ அதை ஏற்றுக்கிட்டு தான் பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. அப்போ காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஆட்சி அதிகாரத்தின்ற அந்த நிபந்தனையை அவங்க வந்து விலகிட்டாங்க. இப்போ அவங்களுடைய பேச்சுவார்த்தை என்ன நடக்குது அப்படின்னா, சீட் எவ்வளவுங்கிறது தான் பிரச்சனை. இப்போ அவங்க ஒரு நம்பர் சொல்றாங்க, இவங்க ஒரு நம்பர் சொல்றாங்க, அதுக்குண்டான பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. அநேகமாக ஃபைனலைஸ் ஆயிரும். இருந்தாலும் கடைசி நிமிடம் வரைக்கும் ஏதாவது குழப்பத்தை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக தாவேக்கா கூட பேசுறாங்க, அவங்க பேசுறாங்க, இங்கே பேசுறாங்க, 100 சீட்டு பேசிட்டாங்க, 2 பேர் பேசிட்டாங்கிற ஒரு செய்தியை கசையை விட்டு இந்த கூட்டணிக்குள் குழப்பத்தை விட்டு யாராவது ஒரு நிர்வாகிகள் வார்த்தையை விட்டுற மாட்டாங்களா, யாருக்கு கோவம் வந்துடாதா, இதனால இந்த கூட்டணி பிரிசல் ஆயிராதா. இப்போ ஒரு செய்தி கிளப்புறாங்க, தொண்டர்கள் பற்றியில் ஒரு கோவம் வருது, டப்புன்னு காங்கிரஸ் நிர்வாகி 2 வார்த்தையை விடுறாரு, திமுக நிர்வாகி 2 வார்த்தையை விடுறாரு, அது ஒரு பெரிய பிரச்சனையாகி இந்த கூட்டணிக்குள் குழப்பம் வந்துடும். இது எல்லாமே நரேஷன் செட் பண்ணுறது தான். காங்கிரஸ் திமுக கூட்டணிக்குள் ஆரம்பத்தில் சில பிரச்சனைகள் இருந்துச்சு, சரி செய்யப்பட்டு அது இறுதி முடிவுக்கு எட்ட போயிடுச்சு. தாவேக்கா காங்கிரஸுங்கிறதுக்கான கூட்டணிக்கான வாய்ப்பே இல்லை. டிஎம்கேல நிறைய கூட்டணி கட்சிகள் இருக்கு. அப்போ வந்து சீட் ஷேரிங்ல ஒரு பெரிய பிரச்சனை வரதா நிறைய பேர் வந்து சொல்றாங்க. அந்த சீட் ஷேரிங்ல பிரச்சனை வந்து ஏதாவது ஒரு கட்சி வந்து விலகி டிவிகேக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஆல்ரெடி இப்போ அங்கே இருக்கிற கட்சிகள் பார்த்தா காங்கிரஸ் கட்சி, பிசிகா, 2 கம்யூனிஸ்ட், மனிதநேய மக்கள் கட்சி, இந்த கட்சிகள் இருக்காங்க. சின்ன கட்சிகள் பார்த்தா 2-3 சின்ன கட்சிகள் இருக்கிறாங்க. அவங்களாம் ஆல்மோஸ்ட் அங்கே தான் இருக்கிறாங்க. இப்போ காங்கிரஸ் கட்சி டிவிகே கூட போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை, கம்யூனிஸ்ட் கட்சி டிவிகேக்கான போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை, போக மாட்டாங்க. பிசிகா அவங்களோட நிலைப்பாடை சொல்லிட்டாங்க. விஜய் வந்து ஓட்டை பிரிக்கிறதுக்காக வந்திருக்கார், பிஜேபியால் அனுப்பப்பட்ட ஒரு பி டீம்னு பிசிகா திருமாவளவன் அவர்கள் ரொம்ப தெளிவாக டிக்ளேர் பண்ணிட்டார். அவரும் போக மாட்டார், அவரும் கூட்டணி கதவை அடைச்சிட்டார். இருக்கிற ஒரே கட்சி காங்கிரஸ் தான். காங்கிரஸ்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனையும் சரி செய்யப்பட்டு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்க, காங்கிரஸும் போகாது. வேறு எந்த கட்சி போகிறதுக்கு அங்கே வாய்ப்பு இருக்குது? அப்போ இந்த கூட்டணியிலேருந்து போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்போ தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் டாக்டர் ராமதாஸ், சசிகலா இவங்கெல்லாம் தமிழ்நாட்டு அரசியலில் எந்த பக்கம்ங்கிற ஒரு முடிவு எடுக்க முடியாமல் தடுமாற்றம் இருக்காங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து வேணால் ஒருவேளை டிவிகேக்கு போகலாம். அப்படி போனாலுமே இவங்க 2 பேருக்குமே ஒரு சாதிய முத்திரை இருக்குது. அது டிவிகேக்கு ஒரு பெரிய செட்பேக்காக மாறும். ராமதாஸ்னாலும் சொன்னாலும் கூட அவருக்கு பின்னாடி ஒரு சாதிய முத்திரை இருக்குது, சசிகலாவுக்கு ஒரு சாதிய முத்திரை இருக்குது. அது ஒரு வேறு மாதிரியான ஒரு முகம் வந்து அங்கே விடும் டிவிகேக்கு. அதை டிவிகேவே ஏற்றுக்குறாங்களாங்கிறது தெரியல.
இவ்வளோ சிக்கல் இருக்கு. இப்போ உள்ள நிலைமையை பொறுத்த வரைக்கும் 4 முனை போட்டி தாவேக்கா தமிழ்நாடு அரசியலில் தனித்து விடப்பட்டிருக்குங்கிறது தான் யதார்த்தமான சூழ்நிலை. டாக்டர் ராமதாஸ் வந்து அன்புமணிக்கு எதிராக போடப்பட்ட வழக்கை வந்து வாபஸ் வாங்கியிருக்காரு. அதாவது சின்னம் வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு வழக்கு போட்டிருந்தாரு. அந்த வழக்கை வந்து வாபஸ் வாங்கியிருக்காரு. இது வந்து எதை மறைமுகமாக சொல்ல இல்லை, அவரை வந்து உள்ளே கொண்டு வர்றதுக்காக என்டிஏல பேசிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த ஸ்ரீகாந்தி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து அதிமுகவில் ராஜ்யசபா சீட் கொடுத்து இந்த குடும்ப பிரச்சனைகளை சால்வ் பண்ணி அவரை உள்ளே கொண்டு வர்றதுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. அநேகமாக பிரதமர் வர்றப்போ அவரை மேடையில் ஏற்றணுங்கிற ஒரு பிளானும் இருக்கு. அது எந்த அளவுக்கு அது சாத்தியம்னு தெரியல. ஏதோ மூவ் ஆகுதுங்கிறது மட்டும் நமக்கு தெரியுது. அப்போ அவரை காம்ப்ரமைஸ் பண்ணி ஏடிஎம்கேக்குள்ளே கொண்டு வர்றதுக்கான வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க. நேரம் ஒதுக்கி உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார்.